வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டவர்கள் பத்தி எந்தவித அறிவிப்புமே அதுல இல்ல. இந்த 16 தீர்மானங்களை எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா பொதுக்குழுவை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு தன்னை அசெப்ட் பண்றார். அவர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 வரையும் சேர்க்க மாட்டாங்கிற நம்ம தெளிவா சொன்ன ஒரு விஷயம்தான். இன்னைக்கு மீண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. நண்பர் மோடி ஆதரவாளர் கோலாகல சீனிவாஸ் அதை தெளிவாட்டே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தெளிவாக சொல்லிதான். நானும் அந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு எப்படி போனாலும் பரவாயில்ல, பிடிச்சதை விடக்கூடாது. நான் தான் கிராப்பருங்கிற வார்த்தையை சொன்னேன். இன்னைக்கு அந்த கட்சி கூட்டத்தில் பாருங்க, எல்லாரும் யாருமே ஒரு பேச முடியாத அளவுக்கு அப்படியே எடப்பாடி இதை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு சிவி சண்முகம்லாம் உள்ள என்ன நினைக்கிறாரு, வெளியே என்ன பேசுகிறாருங்கிறதே ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க எடப்பாடி எல்லாரும் பேசி புகழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீரபாண்டி ஆறுமுகம் மாதிரி கலைஞர்கிட்ட போர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எங்கள் கட்சி நாங்கள் தானே சில வார்த்தையை எடப்பாடியை முன்னாடி வச்சு விட்டாலும் கூட மொத்தத்தில் ஒற்றை தலைமையாக ரெட்டலையை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்ததுல இப்போ குத்துதே குடையுதுன்னு எல்லாரும் பரிதி வைக்க மாதிரி தான் இருக்குது. நான் அப்போவே சொன்னேன், ஒற்றை தலைமையாக அது எடப்பாடிக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு மாறிடும். ரெட்டை தலைமையாக இருந்தால் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். அதில் சிவி சண்முகம் ஒரு லீடராட்டு லோக்கலாக நிற்கலாம், வேலுமணி நிற்கலாம், தங்கமணி நிற்கலாம், மற்ற பலம் உள்ளவங்க எல்லாருமே நிற்கலாம், வீரமணி நிற்கலாம், அன்பழகன் நிற்கலாம். வேற செக்குலோட முக்குளத்தூர் அவங்களுக்கு பெருசாக பலம் இருக்கதா நான் நினைக்கல. அது ஏற்கனவே நான் என்னோட பார்வை அதுதான். பெருசாக ஒரு தொகுதிக்குள்ளே ஜெயிப்பாங்க. அது நம்ம விராலிமலையில் விஜயபாஸ்கர் அவருக்கு பலம் இருக்கு, விஜயபாஸ்கர் பலம் இருக்குது. மற்றபடி அவங்க ஒரு தொகுதிக்குள்ளே நிற்பாங்களே தவிர வன்னியர் தலைவர்கள் மாதிரி ஒரு 8 குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவலு பரவலா செல்வாக்கு எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய முக்குளத்தோர்களுக்கு இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே தங்கள் பலத்தை எடப்பாடி கிட்ட விட்டு கொடுத்துட்டு ரெட்டலை சிம்பலுக்கு எடப்பாடியை காத்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. அது அப்பவே நம்ம சொன்னதுதான். எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு, பிடிச்சதை விட மாட்டாரு. அவரு ஏற்கனவே சரண் சிங் ஜி, தேவிலால்ஜி, தேவகவுடா இவங்களெல்லாம் ஒப்பிட்டு தான் நான் அதை சொன்னேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ அவர் கட்சி ஒட்டுமொத்தமா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமியால இதே டாமினன்ஸை செலுத்த முடியுமா? தேர்தல் முடிவுக்கு ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சசிகலாவை சேர்த்து அவர் தோத்துட்டாருன்னா தூக்கி போட்டுருவாங்க. முக்குளத்தூர் பவர்ஃபுல்லா எல்லா முக்குளத்தூர் மாவட்ட செயலாளர்களும் சசிகலா பொதுச்செயலாளராக்குங்கன்னு இவரை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்தா ஜெயிக்குங்கிறத விட இவங்க வந்தா தோத்துட்டுன்னா முதலுக்கே மோசமாயிரும்னு 3 வரையும் விட மாட்டார். தன்னை விட பெரிய பொசிஷன்ல இருந்த 3 வரையும் எந்த காலமும் விட மாட்டார். சசிகலா மேல எல்லாருக்கும் தெரியும். அது குறை சொல்லலை. ஒயிலினியர் ரோம், பி. ரோமன், திருநாக்கர் சொன்னனையும் PH பாண்டியனையும் தவிர ஒயிலினியர் ரோம், பி. ரோமன் தாங்க, வேற சொல்றதுக்கு இல்லை. டிடிவி கமாண்ட் பண்ணவர், ஒரு துணை பொதுச் செயலாளராக சிஎம்ஏ தன்னோட அலுவலகத்துக்கு வர சொல்லி கமாண்ட் பண்ணவர். கட்சி அலுவலகத்துக்குள்ள டிடிவி இருந்துகிட்டு சிஎம் வர சொல்லி கமாண்ட் பண்ணவர். ஓபிஎஸ் ரெட்டை தலைமையா இருந்தவர். ஸோ இவங்க எல்லாருமே ஈக்குவலாட்டு மேலும் இருந்தவங்க. ஸோ இந்த 3 வரையும் அவர் விட மாட்டாரு. அவங்க பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் வைப்ரண்ட் முக்குளத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. நாளைக்கு ஈஸியா தூக்கி போட்டுருவாங்கன்னு தெரியும். ஏன் ஜெயலலிதா பயந்தாங்க, எம்ஜிஆர் பயந்தாரு. எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஃபைனலா தோத்து போயிட்டாரு. நான் மறுக்க வரல. நான் சேந்தங்காடு துரைமாணிக்கம் சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் ஒரு பெரிய ஹீரோவானவர். அவர் மேல என்னைக்கு எனக்கு மதிப்பு மரியாதை உண்டு. ஆனா அந்த கட்டத்துக்குள்ள எஸ்டிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டம் வந்ததும் இங்க ஸ்ரீரங்கத்துல முருகன் ஒரு நகர செயலாளர் முத்தரையர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், எஸ்டிஎஸ் ஆதரவாளர். அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கானவர் போய் மக்கள் தலைமை எம்ஜிஆர் சிலை, பேரறிஞர் அண்ணா பிறந்தகை சிலைக்கு மாலை அணிவிக்கிறாங்க. இவர் சவுந்தரராஜன் ஒரு அமைச்சர் நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். அவர் பின்னாடி 100 பேர் கூட இல்லை. அவர் எம்ஜிஆர் ஆதரவாளர், இவர் எஸ்டிஎஸ் ஆதரவாளர். அந்த அளவுக்கு எஸ்டிஎஸ் எம்ஜிஆருக்கே மிரட்டலாக்கி எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு பெரிய ஒரு சிரமம் எஸ்டிஎஸ் ஆலேயே எம்ஜிஆர் அடைஞ்சிட்டாரு. இது ஒரு பார்வை. திருநாக்கரசன் கவுழ்த்துருவாரோன்னு ஜெயலலிதா அம்மையார் பயந்தாங்க. இப்படி அவங்களே பயப்படும் போது இந்த ஒரு இதுக்கு அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த எடப்பாடி பழனிசாமி எப்படி அச்சப்படாம இருப்பார்? அதுவும் அவரோட அரசியலே சசிகலா அம்மையாரோட ஆதரவாளர்கள், குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க, இவங்களெல்லாம் ஒரு தாஜா பண்ணி இது பண்ணி ஒரு அரசியல். நம்ம தவறுன்னு சொல்ல வரல. அதிமுக அரசியலுக்குள்ள அந்த மனப்பான்மையில இருந்து வந்தவங்களுக்கு அந்த அச்சம் தான் இருக்கும். நமக்கு அந்த இது கிடையாது. நம்ம நடராஜன் ஐயா கிட்டையோ சசிகலா அம்மையார்ட்டையோ எந்த ஒரு தயவுக்கும் போய் நின்னதில்லை. ஸோ நம்ம டைரக்டா அடிப்போம். அவங்களோட உயர்வையும் அவங்க பெரியவங்கிறத நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். இவர் அப்படி இல்லை.
விழுந்திருப்பாரு. இன்னைக்கு எதிராக வரும்போது அவங்கள துரோகிகள் அது இதுன்னு பேசுவார். இது அவருக்கு அதுதான் வழக்கமா இருக்கும். அவரோட மேலான அவங்கெல்லாம் உள்ள வந்துட்டா கட்சியில தன்னோட செல்வாக்கை நிலைநிறுத்த முடியாதுங்கிற பயம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. 100% இருக்கும். அதுல அலர்ட்டா தான் இருப்பார் அவர். அதுதான் நான் சொல்றேன், விட மாட்டாருங்கிறத நான் சொல்றேன். பொதுக்குழுல 2 தீர்மானம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது. இன்னொன்று கூட்டணி சார்ந்த எல்லா முடிவையும் எடப்பாடிக்கு, அதிகாரத்தை எடப்பாடிக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஜகவுக்கு வச்ச செக்கா? கூட்டணி சார்ந்து எல்லா முடிவும் எடுக்கும்போது முபாரக் தவிர யாரும் கூட்டணிக்குள்ள இல்லாம தானே பாஜகவுக்குள்ள வந்தாரு. ஸோ இதுல 2 பேருமே விழுந்திருக்காங்க. அவரும் முபாரக் தவிர யாரும் இல்லாம வந்து எழுந்தாரு. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு, பிஎம்ஓ அதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, ஆர்டி டீம் அதுக்குள்ள இருக்குங்கிறதுல பயந்து தான் உள்ள வந்தார். நானே வருவாருன்னு நினைக்கலையே. பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இடி ஐடி எதுக்கும் பயப்படுவாருன்னு நான் சொல்லலையே. வந்தது எனக்கே ஆச்சரியம் தானே. வந்ததும் என்ன ட்ரால் பண்ணாங்களே. அப்போ நீங்க வந்து பிஎம்ஓ வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அஜித் டோவல் இவங்களுக்கெல்லாம் வேண்டிய தரப்புகள் அங்கே மேலே உள்ளவங்க, குஜராத் டீம் எல்லாம் நீங்கள் அடிச்ச அடியில் தான் சார் வந்து விழுந்துட்டாரு, அண்ணாமலையால் தான் சார் வந்து விழுந்துட்டாரு, அண்ணாமலை இன்னொரு அணி அமைச்சிருவாரு, 150 இடத்துல இவரை 3வது தள்ளி டெபாசிட் இழக்க வச்சிருவாரு, 18 8 26, இவர் வெறும் 20 தான், பிரேமலதா மேயர் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் ஒரு 150 160 இடத்துல டெபாசிட் இழந்து 3வது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு வீழ்ச்சி, ஃபால்ட் அல்ல, வீழ்ச்சி. இடியையோ இதையோ கண்டு பயந்து வரல. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அது பெரிய ஒரு பூகம்பம் ஆயிரும். இவர் 150 தொகுதிக்கு மேல 3வது போய். ஆனா நீங்க எடப்பாடியோ ஏடிஎம்கேவோ வீக்கா இருக்குன்றீங்க. அவர் இன்னைக்கு பேசும்போது நிறைய கால்குலேஷன் எல்லாம் காட்டி 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ஒரு தியரியை சொல்றாங்க. எங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்படிதான் சொன்னாரு. நான் தான் சொன்னேன் ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டாருன்னு, 3 நாடார் தொகுதிகளிலையும் டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னேன். எப்படி இழக்க வச்சாருங்கிறத, பிஜேபிக்கு 2க்கு 1 சீட்டு கொடுக்கலன்னா மேற்கு மண்டலத்திலையும் கொங்கு நாடார்கள் மட்டிலையும் காட்டுவோம், அங்க சவுத்துலையும் காட்டுவோம், அது வேற விஷயம். அவர் சொன்னது அதுதானே சொன்னாரு. நான் 20 விழுக்காடு வந்துட்டாரு, நான் 15 வருவாருன்னு. அவருக்கு ஆதரவா தினத்தந்தியா 33 போட்டார, சீமானுக்கு 4 தானே போட்டாப்புல, சீமான் 8 வந்தார. இவர் வந்து நான் சொன்னது 15 வருவாருங்க மட்டும் தப்பா போச்சு. இதை வச்சுட்டே பிடிச்சிட்டு ஆடுறாங்க. ஒரு சீட்டும் வரமாட்டாங்கன்னு நான் தானே சொன்னேன், வரலையே. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்ன சொன்னதுதான் இப்பவும் சொல்லுவாரு, நாளைக்கு தோத்த முறவும் அதுதான் சொல்லுவாரு. ஸோ அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அப்படித்தான் சொல்லி ஆகணும். தோக்குக்கு முன்னே தோத்து போங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? பட் அவரு இல்ல ஒரு மாதிரி ஓவர் எக்ஸாகரேஷனா பேசுறாரா, இல்ல அவர் தன்னைத்தானே அவ்வளவு பெரிய லீடரா, ஏடிஎம்கேவை அவ்வளவு பவர்ஃபுல்லா நம்பிட்டு இருக்கிறாரா? சார் நீங்க வந்து பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறாரு. தென் மாவட்டத்தில் 10 பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள சீமான் எடுத்த ஓட்டோட 30,000 ஓட்டு இவருக்கு 7 கேண்டிடேட்டும் குறைச்சி எடுத்திருக்காங்க. அப்போ சிவி சண்முகத்திட்ட நான் கேட்கிறேன், நடந்த விஷயத்தை ஏன் சிவி சண்முகம் மறைக்கிறீங்க? எடப்பாடி கிட்ட பலகீனம் ஆயிட்டீங்கன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லை? கருத்து கணிப்பை நீங்க திட்டுங்க, நானும் திட்டுறேன். கருத்து கணிப்பு, தினத்தந்தி கருத்து கணிப்பை இப்போ நான் திட்டத்தானே செய்தேன். 33 எடப்பாடிக்கு போட்டு 20 வந்தாரு, 4 சீமானுக்கு போட்டு 8 வந்தாருன்னு தினத்தந்தி உள்நோக்கத்தோட சீமானுக்கு எதிராக போட்ட கருத்து கணிப்பை நான் திட்டத்தானே செய்யறேன். கருத்து கணிப்புகளுக்கு நான் வேல்யூ கொடுக்கல. நடந்த விஷயத்தை எப்படி நீங்க மறைச்சு பேச முடியும்? உங்களுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்தது, அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தது புதுச்சேரியில. அங்க சீமானிக்குள்ள 4வது போயிட்டீங்களே. அப்போ விஜயை கண்டு உங்களுக்கு பயம் இல்லை, விஜய் உங்கள்கிட்ட வருவாருன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களை புதுச்சேரியில விஜய் உங்களை கிண்டல் பண்ணல. சீமானுக்குள்ள போனதை விஜய் கிண்டல் பண்ணியிருக்கணும். சீமான் மேல பொறாம போச்சரிப்பில் அந்த உண்மையை விஜய்க்கு சொல்றதுக்கு பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் 0% விஜய்க்கு எடப்பாடிய களத்துல 4வது தள்ளின சாதனையாளர் சீமானை பற்றி பேசுறதுக்கு மனசு இல்லை. ஸோ உங்களோட பாராளுமன்றம் சட்டமன்றம் அந்த இது செல்லாது. அது சொத்தைவாதம், சத்தில்லாத சொத்தைவாதம். சீமானுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அப்ப நீங்க சீமானுக்கு பயந்து ஈரோடு கிழக்கிலே நிக்கலையே. சீமான் 8.3 எடுத்திருந்தார், ஒரு 5 கூடனா 13 வருவார். நீங்க 23 எடுத்திருந்தீங்க, 5 குறைஞ்சா 18 வரும். சீமானுக்கும் உங்களுக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா மற்ற இடங்களையும் வித்தியாசம் இல்லைன்னு நீங்க கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் எடப்பாடியும் சேர்த்து தானே அடிக்கிறாரு. கோழை நாய்கள்ங்கிற வார்த்தை என்டிஏக்கு, எடப்பாடிக்கு, விஜய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்தானே சொல்றாரு. நாய்ங்கிற தப்பு இல்லை, ஒரு நன்றி உள்ள மிருகம், காவல் காக்கக்கூடிய மிருகம். ஒட்டக வச்சிங்கி, பன்றி, சிங்கம், யானை மாதிரி அது ஒரு மிருகம். ஆனா கோழை நாய்கள் உங்களை சேர்த்து அடிக்கிறார, இது நடந்த விஷயம் தானே சிவி சண்முகம். இதை நீங்க எப்படி மறைச்சு பேச முடியும் சகோதரர் சிவி சண்முகம்? நான் நீங்க கருத்து கணிப்பை குறை சொல்லுங்க, இது நடந்த விஷயத்தை எப்படி மதிச்சு சொல்ல முடியும்? ஸோ பார்லிமெண்ட் அசம்பிளிங்க அதெல்லாம் சத்து இல்லாத சொத்தைவாதம்.
இப்போ எடப்பாடியோ ஏடிஎம்கேவோ இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த வீக்கா இருக்கிற எடப்பாடியை தேடி தான் பாஜக வந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா கூட்டணி தொடர்பான முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட வைக்கிறாரு. சோ இதை பிஜேபி எப்படி அப்ரோச் பண்ணும்? 20 விழுக்காடு முக்கியம்ங்க. இவரும் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆண்டின்னு தானே சீமான் மாதிரி சொன்னாரு. திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒட்டுள்ளிகள் தொங்கு ஸ்தைகள் மாதிரி தானே இவர் புரட்சி தமிழர்னு சொன்னாரு. இவர் ஏன் வந்தாரு? அவங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு முக்கியம். ஆனா 33 வந்து 20 ஆனது ஓபிஎஸ் நீக்கினதான் காரணம். ஓபிஎஸ் நீக்கினது தன்மை மாறிட்டு ரெட்டையில ஒரே இலையில ஓபிஎஸ் ஒரே இபிஎஸ் இருக்கும்போது நான் வெள்ளாள கவுண்டர் வந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு, ஜெயலலிதா விசுவாசி இருக்கிறாருன்னு கொங்கு மண்டலத்தில் நினைச்சான். இது தங்கமணிக்கு தெரியும், வேலுமணிக்கு தெரியும். ஏன் வேலுமணிக்கு நல்லா தெரியும். ஓபிஎஸ்சியும் கூட்டி வச்சுதான் கல்யாணங்கள் நடத்தி இது 2 தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, ஒருவர் முக்குலத்தோர் ஒருத்தர் வெள்ளாள கவுண்டர், வெறும் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம்னு நினைச்சு மற்ற ஜாதியெல்லாம் வெளியேறாதீங்கன்னு அந்த அரசியலை வேலுமணி பண்ணாரு. இப்போ 13 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிட்டுச்சுன்னா முக்குலத்தோர் எதிர்ப்பு, நான் வன்னியர் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு, இதுதான் இவரை வந்து 13 விழுக்காடு ஓட்டு குறைய வச்சிருக்கு. கேட்கலாம், தம்பி அக்னீஸ்வரனே கேட்பான் என்கிட்ட, ஓபிஎஸ் என்ன சாதிச்சிட்டாருன்னு. சாதிக்கல, 1% தான் அவர் எடுத்திருக்கிறாரு. ஒரு 5-6 சீட்டுன்னா கூடுதல் எடுத்திருக்கலாம், 1 தான் எடுத்திருக்கிறார், நான் மறுக்க வரல. ஆனா 13 அவுட் ஆயிட்டு இல்ல, அதைத்தானே இப்ப நீங்க பார்க்கணும். அவங்க இழந்ததை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஆப்போசிட்டா ஓபிஎஸ் என்ன எடுத்தாரு, டிடிவி என்ன எடுத்தாருன்னு பேசுறாங்களா? கண்டிப்பா அதைத்தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 18 விழுக்காடும் எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு. எடப்பாடியை டெபாசிட் இழக்க வச்சுன்னு தானே நான் நாடார் ஓட்டை எடுத்து காட்டி 3 இடத்துல அடிச்சு காட்டியிருக்கேன். மிதுன் பழனிசாமி ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே சொல்லித்தானே அடிச்சோம். அப்ப நீங்க பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா கேட்குறீங்க, வள்ளல் மாதிரி தூய்மையானவர், தப்பு இல்லை. ஆனா இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடா இருக்கியா நீங்க கேட்கல. அப்ப நீங்க சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி 10.5க்கு பயந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையாட்டு அடைக்கலம் போறீங்க. அப்ப இந்த நாடார்கள் என்ன விவரம் இல்லாதவனா? அவனுக்கு தெரியாதா? இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடாருக்கு கேட்கல எடப்பாடி பழனிசாமிங்கிறத ஏற்கனவே சொல்லி அடிச்சு 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க செய்த உங்களை கொங்கு மண்டலத்திலையும் கொங்கு நாடார்களையும் முன்னிறுத்தி நாங்க இந்த முறை அந்த பகுதியிலையும் உங்களுக்கு பெரிய எங்க யாருங்கிறத பாடம் படிச்சு கொடுக்க மாட்டோமா? சோ அவர் வந்து கட்சியை கைப்பற்றினா போதும், வெற்றியை பற்றி கவலைப்படல. ஓகே, இப்போ பாஜக அந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்? இன்னுமே டிடிவி ஓபிஎஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்களா, இல்ல எடப்பாடியோட ஃப்ளோலே போயிருவாங்களா? பாஜக சீட் ஷேரிங்னு முடியல. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கலன்னா 24 கலத்தி விட்டுற மாதிரி 29 கலத்தி விட்டுருவாருன்னு பிஎம்ஓட்ட நாங்க சொல்லிட்டோம். அதுதான் இப்ப இவர் மாட்டிட்டு இருக்கிறார். 24 இவர் எப்படிப்பட்டவர், மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு சன் டிவில குணா நிகழ்ச்சியில சொன்னேன். அது 24 காட்டிட்டாரு. இப்ப பிஜேபி இவரை லாக் பண்ணலன்னா 29 செய்வார். இப்ப விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவர் பலம் நிரூபிக்கிறாருன்னு வைங்க, அவர் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் தான். ஒரு ஓட்டு வரும், பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஓட்டு வரலாம், இவருக்கும் ஒரு ஓட்டு வரலாம். இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்லிமெண்ட்ல பிஜேபி தான் மைனஸ்ன்னு சொல்லிக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுக்கலாம். அப்ப பிஜேபி அதுல மாட்டிவிடக்கூடாது. சோ 29 மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற புள்ளியில தான் நாங்க பாக்குறோம். இல்ல, இப்ப அதிக சீட் வாங்கினா மட்டும் எப்படி பிஜேபி அதிக வாங்கினா ஃபோல்ஸா மாறிடும். எது பிஜேபி? அவர் ஃபோல்ஸுங்கிற 11.4க்கு ஒரு 8 விழுக்காடு ஓட்டுக்குள்ள சீட்டு வந்தா 10 விழுக்காடு ஓட்டுக்குள்ள சீட்டு வந்துட்டுனா 10 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு சக்தியா நின்றுரும். இது அவரை 3 விழுக்காடு 4 விழுக்காடு தள்ளிட்டாருன்னா அப்புறம் தூரத்துக்கு போட்டுட்டு போயிடலாம். அதுதான் இது ஸ்ட்ராட்டஜி. வின்னபிலிட்டியை விட 10 விழுக்காடுக்கு உள்ள சீட்டை வாங்கி ஆகணும். 11.4 எல்லாரும் சேர்த்து அவர் 20, 2க்கு 1 10 விழுக்காடு ஓட்டு வரணும். அவர் 20 விழுக்காடு ஓட்டு எடுத்தா 10 விழுக்காடு வரணும். அவர் 30க்கு போய் பிஜேபி 3-4ன்னு போயிட்டுன்னா 29 கலத்தி விட்டுருவாரு. இதுதான் அண்ணாமலை கேட்ச் பண்ணிக்கிட்டாரு. அண்ணாமலை ஆர்மி கேட்ச் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை சப்போர்டர்ஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க, பிஎம்ஓ மோடி கேட்ச் பண்ணிட்டாரு. இந்த இடம் தான் நாங்க 2000 இல்ல, உங்களுக்கே தெரியும் எடப்பாடி வந்து அவ்வளவு சீக்கிரம் அவரை இறங்கி வரமாட்டாருன்னு. இந்த சீட்டு விஷயத்துல மட்டும் இறங்கி வந்துருவாரா? அதை பிஜேபியால பண்ணிட முடியுமா? எங்க பிஜேபியை மைனஸ்ன்னு சொன்னவரே அலையன்ஸுக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா இடியை வச்சும் ஐடியை வச்சுமா பண்ணாங்க. அண்ணாமலை எடுத்த வாக்கை வச்சு தானங்க பண்ணாங்க. 18 விழுக்காடு வாக்கு, அவர் 8 விழுக்காடு சீமான நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடா பண்ணிட்டாருன்னா காலி ஆயிடுவாருன்னு தானங்க வந்தாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை தான் இந்த சாட்டை எடுத்து இவரை அடக்க முடியும். அண்ணாமலை தான் சாட்டை எடுத்து எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர முடியும். அண்ணாமலையவே அவர் வந்து கூட்டணி அலைன்ஸ்குள்ள வந்து அண்ணாமலையை ஓரம் கட்டினாரு, சாதிச்சுட்டாரு. ஒருவேளை கடைசி நேரத்துல பிஜேபி வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டாமினேட் பண்ணா பிஜேபிக்கு என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அவரை 3வது இடத்துக்கு அவர் வேண்டான்னு சொல்லட்டுங்க, 3வது இடத்துக்கு தள்ளி 15%க்கு அன்னைக்கு விட்ட சவால்ல 3 இதை நிறைவேற்றினேன்.
4வது விதியை நிறைவேற்றி காட்டுறனா இல்லையான்னு இல்ல பாருங்க. அதுக்குலாம் டிடிவி வந்து விஜய் கூடன்ட்டு ஒரு மாதிரி மத்த அலைன்ஸ்லாம் ஜெல் ஆகி பிஜேபிக்கு ஆப்ஷனே இல்லாம இருந்துச்சுன்னா இந்த முறை வந்து முன்னாடியே வந்து பிஜேபி வெளியே வந்துடுச்சு. பிஜேபியால கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் இருந்தது. கடைசி நேரத்துல வெளியேறக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அவங்களால எப்படி? அண்ணாமலை தான் அதை எதிர்கொள்ள முடியும். தமிழிசை, நயனார் நாகேந்திரன் போன்றவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அண்ணாமலை ஆர்மி தான் அவரை அடிச்சு இருத்த முடியும். அவர் எடுக்கட்டு அதை எதிர்வினை என்னங்கிறத திருப்பி பார்த்துடலாம். தமிழிசையே எல்லாருமே எடப்பாடியை தான் தொடர்ந்து பேக் பண்றாங்க. இல்ல தப்பு இல்ல, கூட்டணி முறிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தானே இது. இல்ல இப்ப அண்ணாமலை டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்காங்கிறதுக்காக கேக்குறேன். அண்ணாமலை வந்து அவரை ஒரு மாதிரி தனிச்சு விட்ட மாதிரி. அண்ணாமலை வந்து தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் மீட்டிங் நடக்கும்போது கங்கை கொண்ட சோழபுரத்துல சகோதரர் நயினாரை பிரதமர் மோடி பொழுது பேசினார். நயினார் இப்பதான் வந்திருக்கிறாரு, கட்சி நன்மைக்காக அவர் நிற்கிறாரு, அதை மேல சொல்லது அவர் பண்றாரு. அவர் இப்போ விமர்சனம் பண்றதுக்கு அவர் பொண்ணும் இல்லை அவரை பொறுத்த அளவுல. ஆனா கோயம்புத்தூர் வரக்கூடிய ப்ரோக்ராமை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்றாரு, அயன்மேன் பாராட்டுறாரு. அவரை பாராட்டுறது பெரிய அளவுக்கு போகுது. இப்ப PL சந்தோஷ் அமைப்பு செயலாளர், அவரு அமித்ஷா நட்டா எல்லாரும் இருந்து அண்ணாமலைகிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு ரோல அவங்க ஏத்துக்கிறாங்க. சீட் ஷேரிங் அமித்ஷா சொல்லிட்டாரு 23-18. அவர் தேமுதிகவையும் சேர்த்து சொல்றாரு, இங்க உள்ள எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. அவர் 23 சீட்டுன்னா 18 சீட்டுன்னு அவர் கேட்கிறாரு. ஸோ இந்த ஷீட் ஷேரிங் வந்து இங்க சிக்கலா இருக்குது. நாங்க மோடி நன்மைக்காக எதையும் எதிர்பார்க்காம மற்றவங்கள மாதிரி இல்லாம கரெக்டா மோடி கிட்ட நிற்கிறதுனால 2021 நாங்க பலரையும் எழுத்து ஜெயித்தோம். குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி, கச்ராஜா, இன்னும் லொட்டு லொடுக்கு, சுப்பைங் குப்பைங், டாம் டிக்கன், ஹரி குப்பம் சுப்பைங், நிறைய பேர் எழுத்து ஜெயித்தோம். அப்போ நாங்க ஏன் ஜெயித்தோம்னா மோடி நன்மைக்கு தான் நாங்க சிந்திப்போம். எங்களுக்கு வேற நெகட்டிவ் தாட் இருக்காது, வேற அஜெண்டா எங்களுக்கு கிடையாது. பதவியோ இன்னொருத்த மேல உள்ள வன்மத்திலேயோ காழ்ப்புனையோ நாங்க செயல்படுறது கிடையாது. ஸ்டாலினே எங்களுக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரி. இண்டிபெண்டன்ட் ஸ்டாலின் எதிரி கிடையாது. காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரி. அப்ப நாங்க அந்த இடத்துல சிந்திக்கக்கூடியவர்னு மோடிஜிக்கும் தெரியும். இப்பவும் எங்க கருத்து வந்து காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிறது. மோடி பாரசைட் காங்கிரஸ் சொன்னதுல ராகுல் காந்தியை ஸ்டாலின்கிட்ட மோடி சரணடைய வச்சுட்டாரு. இதை தமிழ் மண்ணில் ஸ்டாலினுக்கு பெரிய கிரெடிட், ராகுல் சரணடைஞ்சது எங்களுக்கு கிரெடிட், மோடி கிரெடிட். ஆனா எந்த பாஜக காரணம் இதை பேசல. அப்ப எங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க மோடிக்காக சிந்திக்கப்படுறோம். மோடி ஏமாந்தப்பட்டு நிற்கக்கூடாது, மோடி எடப்பாடி டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறது எங்க எண்ணம். இப்போ பிரியங்கா காந்தி இன்னைக்கு ஸ்டாலினுக்காக வெறி கொண்டு நிற்கிறாங்க பார்லிமெண்ட்ல. மம்தா நிக்கல, ஹேமந்த் சோரன் நிக்கல. அதைத்தான் சொல்றேன், ராகுல் காந்தி சரண்டர்ங்கிறேன் நான். இதே பிரியங்கா காந்தியும் மணிசங்கர் ஐயரும் மோடியை நீச்சுன்னு சொன்ன போது லீச்சி, எச்சி பெண்மணி, எச்சி புயல் மணிசங்கரன்னு திருப்பி அடிச்சது நாங்க தான் தமிழ் மண்ணில இருந்து. அப்போ மோடிக்கும் தெரியும் நம்ம நன்மைக்காக, நம்ம இதுக்காக 29 நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இதையும் சொல்லக்கூடியவன் ரவீந்திரன் துரைசாமி, ஆர்டி டீம். நான் மட்டும் இல்ல, RSS உள்ள எங்க அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்க கருத்தை நிர்மலா சீதாராமனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அதனாலதான் ஆடிட்டர் குருமூர்த்திய புரோக்கர்னு இவரு சிவி சண்முகம் பேசுறாரு. நான் சிவி சண்முகத்துக்கு சவால் விட்டு சொல்றேன், உங்க முதலமைச்சர் அன்றைய தினம் இன்றைய உங்கள் பொதுச் செயலாளர் EPS முதலமைச்சர் ஆனதும் குருமூர்த்தி காலில் வந்து விழுந்தாரா இல்லையா? இல்லையா? மறுக்க சொல்லுங்க. அப்ப நாம குருமூர்த்தி கிட்ட மாறுபடுவோம். 21 சசிகலா மேட்டர்ல மாறுபட்டோம். அவரை எதிர்த்து நின்று அடிச்சுதான் மோடி கிட்ட ஜெயித்தோம். பட் நீங்க வந்து அவர் காலில் விழுந்துகிட்டு இப்ப புரோக்கருங்கிறீங்க. நாங்க அவர் கருத்தை எதிர்த்து நின்று ஜெயித்தங்கிறத பெருமையை சொல்லிக்கிட்டு அவருக்குள்ள மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறோம். மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர், எமர்ஜென்சி எதிர்த்த ஹீரோ, காமராஜ் தொண்டரா இருந்த ஒரு சுத்த வீரர், போபோட்ஸ் இதுல ராஜீவ் காந்திய ஷோர்னு சொன்னவர்னு எங்களுக்கு உணர்வுபூர்வமாட்டும் அறிவுபூர்வமாட்டும் அவர் மேல எங்களுக்கு மரியாதை உண்டு. ஆனா சசிகலா விஷயத்துல அவருக்கு எதிராக நின்று எங்க கருத்தை முன்னு வச்சு நாங்க நிமிர்ந்து நின்று ஜெயித்தவங்க. நாங்க அதையும் நாங்க கிளைம் பண்ணுவோம். நீங்க காலில் விழுந்தவங்கள நீங்க புரோக்கர் குருமூர்த்தி சொல்லக்கூடிய குருமூர்த்தி காலில் இவர் விழலன்னு மறைமுகவாசியுமே சொல்றதுக்கு எடப்பாடி இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. எடப்பாடியோட சீட் ஷேரிங் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சா? இன்னும் தொடங்கல. அதனாலதான் பிரச்சனை. சீட் ஷேரிங் தான் இப்போ பிரச்சனையா வருது. தொடங்கல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திக்.